போலாமாண்ணா? கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துடுங்க. ரெடிண்ணா? ரெடி? சரி. அன்பார்ந்த ஊடக நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி SCST ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடங்கலாமா சார்? சமீப காலமாக அண்ணாமலை பல்கலைக்கழக உபரி பணியாளர்கள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் என்று பல்வேறு கல்லூரிகளில் மிகை பேராசிரியர்கள் 3000 பேரை உபரி பணியாளர்களாக கண்டறியப்பட்டு 3 ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டார்கள். ஆனால் 3 ஆண்டு முடிந்ததற்கு பிறகும் மேலும் 3 ஆண்டுகள் பணி நீட்டிப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல் என்பது அரசு கல்லூரிகளில் காலி பணியிடங்களை கண்டறிந்து அந்த பணியிடத்தை நிரப்புவதில் ஒரு விதமான தேக்க நிலை ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 5000த்திற்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் குறைந்த ஊதியத்திலும் தொடர் சம்பளத்திலும், அதாவது அவர்களுக்கு 1 மாதம் கேப் விட்டு தொடர் சம்பளம் வழங்கப்படுவதில்லை. இந்த சூழலிலும் அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணி வாய்ப்பும் தடைபடுகிறது. அது மட்டும் இல்லாமல் சுயநிதி பிரிவு கல்லூரிகளில் சரியான தகுதியும் குறைந்த ஊதியமும் பெற்று பணிபுரிபவர்கள் அதிக வயசை கடந்தும் இன்றும் ஒரு அரசு பணியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பணி நியமனம் என்பது கடந்த கிட்டத்தட்ட 2016, அதாவது அதிமுக அரசில் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக உபரி பணியாளர்களை அரசு கல்லூரியில் பணி நியமித்ததிலிருந்து இதுவரை பணி நியமனம் செய்யப்படாமல் இருப்பது, புதிய பணியை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது, அறிவிப்பை மட்டும் அரசு வெளியிடுவது, அது தொடர்பான எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் தடுமாறுவது, இது அனைத்திற்கும் அண்ணாமலை பல்கலைக்கழக உபரி பணியாளர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். எனவே 3 ஆண்டு ஒப்பந்த அடிப்படை என்று கூறிய அந்த நிலையை, அந்த அரசாணையை பின்பற்றி மீண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தற்போது நிறைய வேக்கன்சி பொசிஷன் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களை மீண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேயே பணி அமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புதிய ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இதில் இருக்கின்ற சிக்கலான இந்த நியமனத்தில் தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்னவென்று இந்த ஆசிரியர் சமூகத்துக்கும் ஆசிரியர் சங்கங்களுக்கும் வேலையற்ற இளைஞர்களுக்கும் வெளிப்படுத்தும் விதமாக தமிழக முதல்வர் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் குறித்த 2013 2024 வரை உள்ள அனைத்து நிகழ்வுகளையும் வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்றும் எங்களுடைய சங்கம் தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறது. இதரும் உங்களுடைய இது சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம். ஓகே. அதாவது இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகங்கிற பணியாளர் நியமனம் என்பது விதிமுறைகள் வேறு.
அரசு கல்லூரிகளுடைய விதிமுறைகள் வேறு. இங்கே டிஆர்பின்னு ஒன்று வச்சு அதிலேருந்து நாங்கள் எடுக்கிறாங்க. யூஜிசியோடைய குவாலிஃபைடு இருக்கணும், 2வது பணி அனுபவம் இருக்கணும். இந்த அடிப்படையில் தான் அவங்கள வேலைக்கு எடுப்பாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையும் இதுவரையும் எந்த கால்ஃபரிங் இருந்ததாக தெரியலை. அதனால தான் நாங்கள் வெள்ளை அறிக்கையை கேட்குறோம். கால்ஃபர் பண்ணி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த பணியாளர்களை எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவரையும் எந்த ஆதாரமும் இல்லை. ஆக எந்த அடிப்படையில் அவங்கள நியமித்தாங்க? 2வது, தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய இடஒதுக்கீட்டு கொள்கையை அவர்கள் பின்பற்றி இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியலை. இப்போ இந்த மாதிரியான சூழல்கள் வரும்போது அவர்களுடைய நியமனமே எங்களுக்கு, அதாவது பல இடங்களில் என்ன ஆச்சுன்னாக்கா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உபரி பணியாளர்களாக போட்டு அரசு கல்லூரிகளில் பணி நியமனம் செய்யும்போது அவர்களுடைய சான்றிதழ்கள் சரிபார்க்க செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு இதை வந்து அந்த விதிமுறையில் கொடுக்குறாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில். அந்த மாதிரி திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான குறைபாடுகள் ஏதோ இருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால தான் நாங்கள் அதை கேட்குறோம். முதல்ல அவங்கள ஒப்பந்த அடிப்படையில் போடுறீங்க, 3 ஆண்டுகள்னு சொல்கிறீங்க. அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் அவங்கள வந்து வேக்கன்சி வர வர எடுத்துக்கிட்டு இதில் ஃப்ரெஷர்ஸை அவங்கள போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். வெளியில் இருக்கிற வேலை இல்லாத இளைஞர்களை, குவாலிஃபைடோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சுயநிதி பிரிவில் வேலை பார்க்குறாங்க. இன்னும் அரசு கல்லூரிகள்லேயே கௌரவ விரிவுரையாளர்களாக இருக்கிறாங்க, அவங்கள பணி நியமனம் செய்யுங்க அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா அவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு இடையூறு கிடையாது. ஆனால் அவர்களுடைய பணி நியமனம் என்பது வேற, எங்களுடைய பணி நியமனம் என்பது வேற. அதனால தான் ஏற்கனவே அந்த மாதிரி ரைஸ் பண்ணியிருக்காங்க நிறைய இடங்கள். அதான் எங்களுக்கு தெரியல, அதனால தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு என்ன இப்போ வந்துன்னா, எல்லாரையும் நீங்கள் எவ்வளோ பேர் பணி நியமனம் பண்ணியிருக்கீங்களோ, 3000க்கு மேற்பட்டவர்கள்னு சொல்கிறாங்க. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2000 பேர் போல் இருக்காங்க. அவங்களில் குவாலிஃபைடு பர்சன் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வேற்ற, அதாவது அதே பல்கலைக்கழகத்தை திரும்ப எடுத்துக்கங்க. ஏன் நீங்கள் அப்படி தானே கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா ஆமாம், இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எந்த விதமான தகவலும் இதுவரையும் கொடுக்கல. அவங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி என்ன தரவுகள் எதுவுமே இல்லை. அவங்க என்ன சொல்லிங்கன்னா 3 வருஷம் கான்ட்ராக்டில் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்குது, கட்டாயமாக இருக்கும். ஏன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து சேலரி வேறு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வேலை. பெரும்பாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கம்மியாக இருக்கும், யூனிவர்சிட்டிக்கு அதிகமாக இருக்கும். எதுங்க? இல்லை, அதை அப்படி சொல்ல முடியாது. இப்போ பல்கலைக்கழகங்கள் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற செனட்டு, சிண்டிகேட்டு இதுதான் அங்கே நிர்வகிக்குது. ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் தன்னாட்சி பெற்றவை, அரசுக்கு கட்டுப்பாட்டு கிடையாது. ஏன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது அங்கே இருக்கிற பதிவாளர் தான். பட் கல்லூரிகளில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறது அரசு கொடுக்குது. ஸோ இதில் பணி அமர்த்தலே வந்து 2க்குமே வேறு வேறையாக இருக்கிறது. அதே போல் இவர்கள் உதவி பேராசிரியர்கள் மட்டும் அங்கே வந்து பணி அமர்த்தலை கல்லூரிகளில். ஏன்னா பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க. இப்போ பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு பேராசிரியர் நேராக கல்லூரிக்கு பணி அமர்த்துறாங்க. கல்லூரிகளில் பேராசிரியரே கிடையாது, பேராசிரியருங்கிறது பிரின்சிபால் தான் பேராசிரியராக இருக்கிறார். அப்போ பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த ஒரு பேராசிரியர் கல்லூரியில் பணி அமர்த்துறப்ப அனைத்து கல்லூரிகள் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் மேலே தான் அவரை வச்சு இருக்கின்ற சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இந்த ஒரு பாதிப்பு இருக்கிறது. 2வது எங்களோட இது என்னென்னா, அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியமமான கோரிக்கையே அவர்களுக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு ஆசிரியரும் ஆராய்ச்சிக்காக அவர்கள் பணியமர்த்திட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து கல்லூரிகளில் எந்த ஆசிரியருக்கும் அந்த ஆராய்ச்சிக்கான, முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்கான பர்மிஷனே கொடுக்கறது இல்லை. ஏன்னா இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாருமே படிப்பு கல்வி போதிக்கிறதுல மட்டும்தான் இருக்கிறாங்களே, டீச்சிங் மட்டும்தான் சொல்கிறாங்களோ இல்லையா, ஆராய்ச்சியை அவர்கள் பண்ணிடல. ஆனால் பல்கலைக்கழகத்தில் அவங்க ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இது ஒரு காரணம். ஸோ அவர்களுடைய உழைப்பு வீணாக போய்கொண்டே இருக்கிறது. அதே போல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தற்போதைக்கு பட்டியலின பேராசிரியர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2% குறைவாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் ரிசர்வேஷன்கிறது 18% பட்டியலினத்தவர் இருக்கும்.
ஆனால் இப்போ தற்போதைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 2% குறைவாகவே இருக்குது இடஒதுக்கீடு. ஆகையால் தான்